நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோவில் இந்த 3 மாதத்தில் என்னென்ன பாடங்களை எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம படித்தோம்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் குரூப் 4 எக்ஸாம் கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பொது தமிழில் 100க்கு 90 மதிப்பெண்கள் 95 மதிப்பெண்களுக்கும் மேலே எடுப்பது எப்படி அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு அதோட கண்டினியூஷனாக இந்த வீடியோ பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோ மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகேங்களா? ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 விஏஓ ஃபாரஸ்ட் எல்லாமே கம்பைன் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நான் உங்களுக்கு மிக முக்கியமாக ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன். வேக்கண்ட் அப்படின்னா 6244 அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. நிச்சயமாக 6244 மட்டும்தான் வேக்கண்ட்டா அப்படின்னா கிடையாது. கண்டிப்பாக இதிலிருந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 3000லேருந்து 4000 வேக்கண்ட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ 4000 வேக்கண்ட் இன்க்ரீஸ் பண்ணுற அன்னைக்கு நம்ம போய் ஃபீல் பண்ணுவோம், ஐயோ நான் அன்றைக்கே படிச்சிருந்தா கூட இந்த இதில் போயிட்டுருப்பேனே அப்படின்னு சொல்லி நம்ம ஃபீல் பண்ணுவோம். அப்படியெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்னா இப்போவே நீங்கள் உட்காந்து இருக்கக்கூடிய இந்த 3 மாதத்தை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. நிச்சயமாக உங்களால் வெற்றி பெற முடியும். முதல்ல நம்ம வெற்றி பெறுவதற்கு தேவையான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ளே ஆத்மார்த்தமாக நம்ம நினைக்கணும், நம்பணும். ஓகேவா? எங்கே இன்னும் 3 மாதம் தான் இருக்குது, நம்ம என்னத்தை படிக்க போகிறோம் அப்படின்னு நினைக்காம நம்மளால் முடியும் சொல்லி முழு மூச்சாக நீங்கள் இறங்கும் பொழுது நிச்சயமாக அதற்கான எல்லா சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக அமையும். ஓகேவா? ஸோ உங்களுடைய எண்ணம் எந்த அளவிற்கு உயர்வாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு நிச்சயமாக நம்ம உயர்வோம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. சரி, ரைட். வாங்க 90 டேஸ் பிளான் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ டீச்சிங் பிளான் அண்ட் ஸ்டடி பிளான் ரெண்டுமே இதில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ 90 டேஸ் ஸ்டடி பிளான் என்னென்ன இருக்குது அப்படின்னா, இதில் மிக முக்கியமானது ஸ்மார்ட் ஒர்க்குடன் கூடிய ஹார்ட் ஒர்க் தான். ஓகேவா? ஸ்மார்ட் ஒர்க்கோடு கூடிய ஹார்ட் ஒர்க் தான் நம்ம இதில் செய்ய போகிறோம். அதனால் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு 3 மாதம் அப்படிங்கிறத 3 மாதங்கள் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கிறோம். இந்த கொடுத்துருக்கோம் பாருங்கள், கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. நண்பர் ஒருத்தர் அழகாக கொடுத்துருந்தார். 30 டேஸ் 30 டேஸ் 30 டேஸ் ஸ்லாட் 1 ஸ்லாட் 2 ஸ்லாட் 3 அப்படின்னு சொல்லி 3 மாதங்கள் 3 பிரிவுகளாக பிரிச்சிருக்கோம். அதில் எந்தெந்த மாதத்தில் என்னென்ன விஷயங்கள் படிக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்லாட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 70 கொஸ்டின்ஸ் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதாவது நம்ம இதெல்லாம் படித்தோம்னா என்னென்ன படிக்கணும் அப்படின்னா, இந்த முதல் மாதத்தில் நம்ம படிக்க வேண்டியது 6வதுலேருந்து 8வது வரையிலான தமிழ் சமச்சீர் புத்தகம், 6 to 8 தமிழ் புக்கு. இந்த 6 to 8 தமிழ் புக்கில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா மினிமம் 25லேருந்து 30 கொஸ்டின்ஸ் வரைக்கும் ரிப்பீட்டபுளாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ 6 to 8 தமிழ் படிக்கணும். அதேமாதிரி மேக்ஸில் 5 டாபிக் படிக்கணும். ஸோ 5 டாபிக் என்னென்னங்கிறது நான் பின்னாடி கீழே கொடுத்துருக்கேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ 6 to 8 தமிழ் புக்கும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படித்தீங்கன்னா ஈஸியாக படிச்சிடலாங்க. பெருசாக ஒன்றும் எல்லாத்தையும் ஒரே நாள்லேயே படிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம். ஒரு நாள் படிக்க முடியல அப்படின்னா அடுத்த நாள் ஃபுல்லாக உட்காந்து படிங்க. இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பட் நமக்கு நம்முடைய எண்ணம் தான் சொல்கிறல, நம்முடைய எண்ணம் தான் முக்கியமான பங்கு வகிக்கும். ஸோ 6 to 8 தமிழும் மேக்ஸில் 5 டாபிக் மட்டும் பாருங்கள். ஒரு மாதத்தில் நான் சொல்கிறேன், ஒரு மாதத்துலேயே நீங்கள் பார்க்க வேண்டியது 5 டாபிக் தான். ஸோ அந்த 5 டாபிக் என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் நீங்கள் பார்க்க வேண்டியது சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ரேஷியோ. அப்போ இது ரெண்டுமே ஒரே டாபிக் தான் இல்லையா? ஸோ அப்போ 4 டாபிக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்னென்ன டாபிக் அப்படின்னா, சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ், எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். அதாவது சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னா நமக்கு தெரியும், சுருக்குக. அதே மாதிரி சதவிகிதம், பர்சன்டேஜ் அப்படின்னா என்னென்னா சதவிகிதம், மீசிமா மீபேவா, ரேஷியோ அண்ட் ப்ரிப்பரேஷன், விகிதம் மற்றும் விகிதாச்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் நம்ம படிக்க வேண்டியது. ஸோ மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்லாட்டில் 6th to 8th தமிழ் மேக்ஸில் 4 டாபிக் தான். ஓகேவா? 5 டாபிக் கூட கிடையாது, 4 டாபிக் தான். ஓகே, ரைட். அதே மாதிரி பாலிட்டியை ஃபுல்லாக படித்து வச்சுருங்க இந்த 1 மந்தில். ஓகேவா? ஸோ பாலிட்டியை ஃபுல்லாக படித்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி எக்கனாமிக்ஸும் ஃபுல்லாக படிச்சிருங்க. ஏன்னா இது ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் கண்டென்ட் தான். அதாவது ஈஸியாக கொஸ்டின் ஏரியா எதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்ம கவர் பண்ண முடியும் இந்த 2 சப்ஜெக்ட்டும். அதே மாதிரி ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியும் படித்து வச்சுக்கோங்க. இந்த 3 சப்ஜெக்டை மெயினாக படித்து வச்சுக்கோங்க. பாலிட்டி, எக்கனாமிக்ஸு, ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி. தமிழ்நாடு வேர்ல்டு கரண்ட் அஃபேர்ஸு 2 மாதத்துக்கு படித்தா போதும். ஓகேவா? 2 மாதத்துக்கு மட்டும் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கிட்டேன் அப்படின்னா போதும். 6 to 8 தமிழ் புக்கு, மேக்ஸும், பாலிட்டி, எக்கனாமிக்ஸும், ஏன்ஷியன்ட் இந்தியா, கரண்ட் அஃபேர்ஸில் 2 மாதம். ஸோ இதுதான் ஸ்லாட் 1க்கான விஷயங்கள். ஸ்லாட் 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 9th 10th தமிழ்
ரெண்டாவது மாதத்தில் நீங்கள் படிக்க வேண்டியது. ரைட், இப்போ ஸ்டார்ட் பண்ணால் கூட நிச்சயமாக முடியுங்க. ஆனால் நமக்கு கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கும் ப்ளஸ் நிறைய ஸ்மார்ட் ஒர்க்கும் தேவைப்படும். அது கரெக்டாக நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணலாம். ஸோ 9th to 10th தமிழ் சமச்சீர் புக்கும் மேக்ஸில் அதே 5 டாபிக்ஸ் ரிப்பீட், வேறு 5 டாபிக்ஸ். ஓகேவா? அதே இல்லை, வேறு 5 டாபிக்ஸு. அந்த 5 டாபிக்ஸ் என்னங்கிறது நம்ம பார்த்துருவோம். ஸ்லாட் 2ல் நம்ம பார்க்கக்கூடியது. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இது ஒரே டாபிக் தான். மென்சுரேஷன், ஓகேங்களா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் மென்சுரேஷன், டைம் அண்ட் ஒர்க்கும் டைஸும், இவ்வளோ தான் மேக்ஸ் டாப்பிக்கே நமக்கு இருக்குது. இதெல்லாம் லாஜிக்கல் ரீசனிங் எல்லாமே சைக்காலஜியில் வந்துடும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், மென்சுரேஷன், டைம் அண்ட் ஒர்க்கு, டைஸ், அதாவது தனி வட்டி, கூட்டு வட்டி, அளவியல், காலம் மற்றும் வேலை, பகடை கணக்குகள். ஸோ இந்த 4 டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மந்த் நம்பர் 2ல், ஓகேங்களா? ஸோ மந்த் நம்பர் 2ல் நம்ம இந்த 4 டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதே போல் யூனிட் 8 மற்றும் யூனிட் 9 கரெக்டாக இந்த 2வது மாதத்தில் படித்து வச்சுருவோம். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ப்ளஸ் 2 டாபிக் படித்தா போதும். 2 மந்த்து கரண்ட் அஃபேர்ஸ் படித்தா போதும், ஓகேங்களா? ஸோ அப்போ ஏற்கனவே நம்ம பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் எல்லாம் படிச்சிருக்கோம். இப்போ நம்ம படிக்கக்கூடியது யூனிட் 8ம் யூனிட் 9ம் தான். அதிலே தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் நிறைய உங்களுக்கு குறைச்சிட்டாங்க. குரூப் 2 சிலபஸோடு கம்பேர் பண்ணும்போது குரூப் 4ல் நிறைய இல்லை. அதெல்லாம் தேவையில்லாமல் நீங்கள் உட்காந்து படிச்சுட்டு இருக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு இது நல்லா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க, சரியா? ரைட். ஸோ சிலபஸ் எடுத்து உட்காந்து கோ த்ரூ பண்ணுங்கள். சிலபஸில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். போன சிலபஸ்க்கும் இந்த சிலபஸ்க்குமே நிறைய வேரியேஷன் இருக்குது. இது தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிற வேண்டாம், ஓகேவா? ரைட். ஸோ 2வது மந்த் ஸ்லாட்டில் என்னங்கிறத நம்ம படிச்சிருக்கோம். ப்ளஸ் 3வது மந்த் ஸ்லாட் பார்த்துக்கலாம். 3rd மந்தில் 11th 12th தமிழ் புக் சமச்சீர் புத்தகம் 11, ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட் மந்த்து நம்ம 6 to 8 படித்தோம். செகண்ட் மந்த்து 9th 10th படித்தோம். 3rd மந்த்து 11th 12th படிச்சுட்டு லாஸ்ட் 1 வீக்கில் இது ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணணும், ஓகேவா? தமிழ் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணோம். அதே மாதிரி மேக்ஸில் 5 டாபிக் இருக்குது. 3rd மந்த்துக்கான பாருங்களேன். லாஜிக்கல் ரீசனிங், பசில்ஸு, விஷுவல் ரீசனிங், நியூமெரிக் ரீசனிங், நம்பர் சீரியஸ். ஸோ இதுதான் இருக்குது, ஓகேவா? ரைட். ஸோ இந்த கண்டென்ட்லாமே பார்த்திங்க அப்படின்னா மெயினாக நமக்கு கேட்க மாட்டாங்க. பட் ஆனால் சும்மா 1 or 2 கொஷின்ஸ் வரும் மேக்ஸில். ஸோ அதனால் மேக்ஸில் இங்கே பார்த்து நம்ம அந்த 4 டாப்பிக்கும் இங்கே பார்த்து அந்த 4 டாப்பிக்கும் படித்தோம்னாலே நமக்கு சிலபஸ் கவர் ஆகிடும். அதை நம்ம நல்லா ரிவைஸ் பண்ணிக்கலாம். 11th 12th தமிழ் புக்கும் மேக்ஸில் 5 டாபிக் இருக்குது. அந்த 5 டாபிக் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஜென்ரல் சயின்ஸ் நீங்கள் அது ஏற்கனவே படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஜென்ரல் சயின்ஸை ரிவைஸ் பண்ணலாம். இல்லைனா புதுசாக நம்ம இந்த இடத்துல படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம அதை ஸ்கிப் பண்ணிடலாம் பெஸ்ட்டாக. அதே போல் ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், ஜியாகிரஃபி, இதுதான் இந்த இடத்துல நம்ம படிக்க வேண்டிய விஷயம். வரலாறும் ஐஎன்எம், வரலாறு ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி நம்ம இங்கே படிச்சிட்டோம் இல்லையா? ஏன்ஷியன்ட் இந்தியா படிச்சிட்டோம். ஸோ அதனால் நம்ம இங்கே இந்த வரலாறு கூட நமக்கு இல்லை. ஐஎன்எம்மும் ஜியாகிரஃபி தான் இந்த இடத்துல நம்ம படிக்க வேண்டிய பாடம், ஓகேவா? ஸோ அப்போ பாலிட்டி, எக்கனாமிக்ஸும் ஏன்ஷியன்ட் இந்தியா இங்கே கவர் ஆகும். முதல் மாதத்தில். 2வது மாதத்தில் யூனிட் 8 யூனிட் 9 கவர் ஆகுது. 3வது மாதத்தில் ஐஎன்எம்மும் ஜியாகிரஃபியும் கவர் ஆயிரும். ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த ஷெட்யூலை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக வரக்கூடிய குரூப் 4 தேர்வில் 200 கேள்வியில் கண்டிப்பாக நம்மளால் 175+ கரெக்டாக எடுக்க முடியும். ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். இப்போ நம்ம புள்ளி வச்சு ஆரம்பித்தா கூட நிச்சயமாக வெற்றி இலக்கை அடைய முடியும். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. உங்களுக்கு ஏதாச்சும் இதில் டவுட் இருக்குது, எதாவது படிக்கணும், இல்லை எனக்கு இதை எப்படி படிக்கணும்னு தெரியல, அது எப்படி படிக்கணும்னு தெரியல அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதை எப்படி என்ன ஈஸியாக மெத்தட் ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லை அந்த பாடத்தில் என்னென்ன படிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு எக்கனாமிக்ஸ்னு எடுத்துட்டோம்னா எக்கனாமிக்ஸில் எந்தெந்த டாபிக்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட்டாக படிக்கலாம், இதில் இருந்தெல்லாம் ரீசெண்டாக ரிப்பீட்டபிளாக கொஷின் வருது அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு கேதர் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ரைட். ஸோ இதுக்கான சோர்ஸ், இதெல்லாம் படிப்பதற்கான சோர்ஸ் எங்கே சார் இருக்குது அப்படின்னா 6 to 12th தமிழ், சயின்ஸு, சோஷியல் புக்கு. 6 to 12th மெயினாக 9th 10th புக்கும் ரொம்ப முக்கியம் சோஷியலுக்கு, ஓகேவா? அதேமாதிரி டிஎன்பிஎஸ்சியோட சிலபஸ் கரெக்டாக கோத்ரூ பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. மினிமம் 5 இயரோட ப்ரீவியஸ் கொஸ்டின் முக்கியம். மினிமம் 5 இயரோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இந்த 2024 மட்டுமே 5 எக்ஸாம் நடந்துருக்குங்க இந்த 2 மாதத்தில், ஓகேவா? 2024 5 எக்ஸாம் நடந்திருக்கும். அந்த 5 எக்ஸாம்லையுமே தமிழில் நிறைய கொஸ்டின் அப்படியே ரிப்பீட்டபிளாக கேட்டுகிட்டே தான் வராங்க. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அது உங்களுக்கு தெரியும், ஓகேவா? ரைட். ஸோ அதே மாதிரி டெய்லி நியூஸ் பேப்பர் ஒரு 1/2 மணி நேரம் வாசிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. டிவி நியூஸ் இதெல்லாம் நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேட்பாங்க அப்படிங்கிற அந்த நியூஸ் சேனலாக பார்த்து ஃபாலோ பண்ணுங்கள், ஓகே? ரைட். ஸோ அதுக்கடுத்தது கிளாஸ் கைடன்ஸ். உங்களுக்கு வகுப்புக்கு போய் நம்ம இதை தெரிஞ்சுக்கணும், வகுப்புக்கு போய் படிக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக வகுப்புக்கு போய் ஏதாவது உங்களுக்கு பக்கத்தில் எங்கே நல்லா கோச்சிங் கொடுக்குறாங்களோ அந்த இடத்துல விசாரிச்சுட்டு கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் போய் ப்ராப்பராக அந்த கைடன்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய செல்ஃப் நோட்ஸ், நம்ம புக்கிலே படிக்கிறோம் நிறைய பேர் புக்கிலே அண்டர்லைன் பண்ணி கலர் பண்ணி படிச்சுட்ருக்கீங்க. பட் நீங்கள் இண்டிவிஜுவலாக நோட்ஸ் எடுத்து படிக்கிறது அப்படிங்கிறது தான் பெஸ்ட், ரைட்டாக? செல்ஃப் நோட்ஸும் டெஸ்ட்
டெஸ்ட் அண்ட் ப்ராக்டிஸ். ஓகே, டெஸ்ட்டு போட்டு பார்க்கறது இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ கிளாஸ் உங்களால் முடியும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல கைடன்ஸ் கோச்சிங் சென்டருக்கு போய்ட்டு நீங்கள் போய் ஜாயின் பண்ணி அவங்களோட கைடன்ஸை ப்ராப்பராக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய ஓன் செல்ஃப் ரிட்டன் நோட்ஸ் தான் வந்து நமக்கு டக்குன்னு ரிவைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய டெஸ்ட்டு போட்டு பாருங்கள், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரிப்பீட்டாக இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சிட்டே இருங்க. ரைட். ஸோ இந்த கிளாஸ் அப்படிங்கிற கண்டென்ட்டுக்காக தான் நம்முடைய ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி சார்பில் குரூப் 4 தேர்வுக்காக நம்ம வந்து வகுப்புகள் கண்டக்ட் பண்ணிட்டு வரோம். விழுப்புரம், கள்ளக்குறிச்சி 2 இடத்துலையுமே மிக குறைந்த கட்டணத்தில், விழுப்புரத்துலேயும் மிக குறைந்த கட்டணம், கள்ளக்குறிச்சியிலையும் மிக குறைந்த கட்டணத்தில் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்ற ஆசிரியர்களை கொண்டு மிக சிறப்பான முறையில் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. மாணவர்கள் இந்த வகுப்புகளுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்னா அகாடமி ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அகாடமியோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கிளாஸ் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? ரைட். ஸோ அதற்கு அடுத்தது இதுதான், இந்த டெக்னிக் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. கான்சன்ட்ரேட், அண்டர்ஸ்டாண்ட், ப்ராக்டிஸ், கப் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்சன்ட்ரேட் பண்ணணும், மனதை ஒருமுகப்படுத்தணும், அண்டர்ஸ்டாண்ட் புரிந்து கொள்ள வேண்டும், ப்ராக்டிஸ் பயிற்சி செய்ய வேண்டும். ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ இதை கரெக்டாக ப்ராப்பராக செய்யக்கூடிய பட்சத்தில் இந்த 2024 ஜூன் மாதம் நடைபெறக்கூடிய 9ஆம் தேதி நடைபெறக்கூடிய குரூப் 4 தேர்வில் நீங்கள் நல்ல மதிப்பெண்களை எடுத்து மிக நல்ல வேலைக்கு செல்வீர்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி. நன்றி.